எல்லாருக்கும் வணக்கம். ஆம், இந்த மேடை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேடை. ரொம்ப எமோஷ்னலாவும், நர்வஸாவும் இருக்கு. ஆம், ஸோ இந்த படம் நந்தன். இந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் குடுக்குறக்கு எல்லாமே ரொம்ப யோசிப்பாங்க. பட் சரவணன் சார் எனக்கு இந்த கேரக்டர ரொம்ப நம்பிக்கையோட குடுத்தாரு. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆம், கொஞ்சம் எமோஷ்னலா இருக்கு எனக்கு. ஆ சாரி. இந்த படத்துக்குள்ள நான் வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த நாள் வரைக்குமே இது ஒரு பெரிய ஜேர்னியாகவே இருந்திருக்கு. அண்ட் இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது. மாடலிங் இண்டஸ்ட்ரி வேறு, பட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இது ஒரு வைடான இண்டஸ்ட்ரி. இதில் எப்போவுமே நம்ம கற்றுட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து எனக்கு நான் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா இல்லை நல்ல படங்கள் வருமா எனக்கு தெரியாது. பட் இந்த படம் எனக்கு ஃபாரெவர் என் ஹார்ட்டில் அப்படியே நிற்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சசிகுமார் சார் நம்ம வேறு நிறைய படங்களில் நான் ஹீரோவாக பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். பட் நேரில் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். அவர் இவ்வளோ யதார்த்தமாக எல்லாருக்கு கூடயும் ரொம்ப கேஷுவலாக எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்டிங்காக நிறைய இடங்கள்ல அவர் இறங்கி நடிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நிறைய இடங்கள்ல நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, எப்படி ஆக்ட் பண்ண இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நெக்ஸ்ட்டு பாலாஜி சக்திவேல் சார். பாலாஜி சக்திவேல் சார் அவரோட படங்களில் எல்லா படங்கள்லையுமே நம்மளை அழ வச்சிருக்காரு. பட் ஆனால் செட்டுக்குள்ளே அவர் வந்தாலே ஒரே ஃபன்னாக தான் இருக்கும். பயங்கர ஃபன்னாக வச்சுருப்பாரு. செட்டை அவ்வளோ கலகலப்பாக வச்சுருப்பாரு. இவர் இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான். பட் தென் அவர் செட்குள்ளே வந்தாலே எல்லாரும் ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி ஒருத்தர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்து ஆர்வி சரண் சார், எங்கள் டிஓபி சார். அவருக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் டூ. மாதேஷ் எங்களோட அழகன் இந்த படத்தில் என்னோட பையன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாட்டியான ஒரு பையன். பட் ஹி ஹாஸ் அ வெரி குட் ஃப்யூச்சர். பெஸ்ட் விஷஸ் டு ஹிம் டூ. எங்களோட எடிட்டர் சார் நெல்சன், தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிப்ரான் சார், இந்த படம் ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. நிறைய இடங்கள்ல நீங்கள் சீன்ஸை எலிவேட் பண்ணியிருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி நானும் டப்பிங்கில் நிறைய சீன்ஸ் பார்த்துருக்கேன். அது டப்பிங்கில் பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் ப்ரிவியூவில் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் பிஜிஎம். அண்ட் எக்கி எக்கி சாங் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் மை ஹார்ட்ஸ் ஃபார் எவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீமிங் அப் வித் அஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இட்ஸ் ஹியூஜ் சப்போர்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் சமுத்திரக்கனி சார், அவர் கூட எனக்கு ஒரு 2-3 டேஸ் தான் இருந்தது. பட் ஆனால் அவரோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் ஃபார் எவர் செரிஷ் பண்ணுவேன் என் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் சார். யா, எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் திங்க் மியூசிக் ஆல்சோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கொலாபரேட்டிங் சார். யா, ஸோ ரைட் ஃப்ரம் என்னோட முதல் ஃபோட்டோ ஷூட்லேருந்து பேஜன் டேஸ்லேருந்து என்னோட பிக் பாஸ் ஜேர்னிலேருந்து இப்போ என்னோட ஆக்டிங் ஜேர்னி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. இன்னும் பல உயரங்கள் வளர வாழ்த்துக்கிறோம். அடுத்தபடியாக வந்து 2 கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொல்லியிருந்தது தான், யாரும் கோச்சிக்காதீங்க. இது வந்து நானாக சுயமாக கேட்குற கேள்வி கிடையாது. என் மேலே யாரும் தாக்குதல் நடத்த வேண்டாம் ப்ளீஸ். எஸ், சரி, நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்றதுனால நான் கேட்குறேன், படம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர், ஒரு மைக் கொடுத்துருங்க. எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர்ஸ் உங்ககிட்டேருந்து வரும். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலனா பிடிக்கல அப்படின்னு சொல்வீங்க. எஸ். நான் வணக்கம் எல்லாருக்கும். இந்த படம் பார்க்கணுன்னு சரவணன் வந்து ஒரு 6 மாதம் என்னை தொடர்ச்சியாக கேட்டே இருந்தார். நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன். ஏன்னா சசி சார், சரவணன் ஏற்கனவே உடன்பிறப்பே, பயங்கர பாச மழையாக இருக்கும்.
இதிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் தள்ளி போட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து எல்லோரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோடனே ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தது. சசிகுமார் லுக்ஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருந்தது. போக 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 அந்த படத்தில் வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபாமன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது. ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்டில் நான் வில்லேஜ்லேயே இருந்திருந்தா கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ, பெரிய ஹீரோ படமோ, பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது. ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக அல்லது மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள்னு நான் சொல்லுவேன். நந்தன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணது. இது வந்து விராசரணன் வந்து பத்திரிகை தொழிலேருந்து வந்திருக்காருன்றதுக்காகவோ, சசிகுமார் சார் வந்து பொருட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்லவர்ன்றதுனாலையோ இல்லை. இந்த படம் நல்ல படம், அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சார். இன்னும் 2 கேள்வி கேட்க சொன்னாங்க, அது நான் கேட்கலாமா? வணக்கம். இடையில் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூப்பிட்டோன்னே வந்திருக்க ரோஹின் அண்ட் நிவாஸ் அண்ட் எல்லாருக்குமே. பட் ஃபர்ஸ்ட் தான் இல்லை, நான் சொல்ல நினச்சது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சந்தோஷ் தான் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து ஓகேங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணேன். அப்புறம் வினோத் அடித்தார். சரி இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது லைக். பட் ஃபர்ஸ்ட் எனக்கு படம் பார்த்தோன்னே உண்மை அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா ஓகே எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு, பட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் இருந்தே அதை ரிவீல் பண்ணிட்டாரு ரவி சார். ஸோ அதனால் பட் அந்த ஷார்ட்டில் இருந்து ஐ வாஸ் லைக் நான் டோட்டலி ஃபுல்லாக உள்ளே இருந்தேன். அண்ட் படம் முடிச்சுட்டு உடனே வினோத் கடிச்சேன், அவர் எடுக்கலை. ஸோ சந்தோஷ் அவருக்கு அடித்தேன். ஸோ சொன்னேன் இல்லைங்க ரொம்ப செம மாசாக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார் இல்லைங்க இது என்ன அவார்டில் நாங்கள் நினச்சோம் அந்த மாதிரி கேட்டகரி இல்லைங்க, படத்துக்குள்ளே ஒரு செம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, மாஸ் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு. அண்ட் அது ஐ திங்க் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்ம். பட் அட் த சேம் டைம் அதான் ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக பண்ணியிருப்பார் இராசரவணன். அண்ட் இராசரவணன் அடிக்கடி அவர் சொல்கிறது வந்து என்னை பார்க்கும்போது சொல்லுவார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார். பட் ஆக்சுவலி என்னென்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து பியூராக ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்தேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும். நான் சொன்னேன் இல்லைங்க நான் வந்து ஒரு சுயநலவாதி தான். இந்த படம் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன் இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தளத்துக்கு போகும், ஒரு உயரத்தை எட்டும். அப்போது நான் இந்த படத்துக்குள்ளே இருக்கேங்கிறது தான் என்னோட இது. அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க த்ரூ திஸ் ஃபில்ம் அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் அட்வான்ஸ்டாக வினோத்துக்கும் சந்தோஷ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சசி சார் சார் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேங்க்யூ சார். திரும்ப அடுத்தும் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். அண்டு இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் சந்தோஷ்கிட்ட சொன்னேன், சசி சார் மாதிரியே இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது படம், அவரோட ஐ திங்க் இது அவரோட பெஸ்ட்டு அப்படின்னு ஆக்டரா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக சார் ஐ திங்க் ஐ டன் ஜஸ்டிஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இப்போது முன்னாடி சொன்னதே தான், ஏன்னா இப்போ ஒரு நல்ல படம் யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும், யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும், யார் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அது நல்ல படமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர பவர் உங்கள்கிட்ட இப்போது இருக்குது. அண்ட் ஐ திங்க் அது பீப்புளும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிற ஒரு பவர் இப்போது யுனானிமஸாக இருக்குது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக கதையின் நாயகன் சசிகுமார் சார். ஆக்சுவலி முதலில் இந்த படத்தின் பாடல் வெளியீட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சீமான் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தில் இயக்குனர் திரு ஹெச் வினோத் அவர்களுக்கும், ரோஹின் வெங்கடேசன் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் சந்தோஷ் அவருக்கும், இந்த படத்தை வெளியிட்ட டைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சாருக்கும், இல்லை ரொம்ப முக்கியம் மிக அருமையாக இசையமைத்திற்கு கொடுத்திருக்கிற ஜிப்ரான் சார் அவர்களுக்கும், அந்த லிரிசிஸ்ட் ரவி அவர்களுக்கும், இந்த படத்தில் சரண் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும்,
இந்த ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும், இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த நிலா சுதாகர் சார் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க லாட்ஜில் இருந்து நாங்கள் தங்கியிருந்தோம், அவருக்கும், இந்த எடிட்டர் அவர்களுக்கும், நெல்சன் அவர்களுக்கும், தர்ம சரவணன் சொல்லி அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர்களுக்கும், அதே மாதிரி வந்து அந்த அந்த கந்தர்வ கோட்டையை சேர்ந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர்களுக்கும் ஒரு 3 பேர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க காலமாயிட்டாங்க. அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் முதல்ல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஏன்னா சரவணன் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ப்ரொடியூசர் கம் டைரக்டர். அவர் எவ்வளோ கஷ்ட சூழ்நிலையில் ஆரம்பித்தார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இவங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பு, இப்போது அவங்களுடைய வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறது எல்லாமே அவருடைய அந்த நல்ல நடத்தையும் முக்கிய காரணம் இந்த படம் உருவாகிறதுக்கு. அதுக்காக உண்மையிலே அவருக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதுக்கப்புறம் இந்த என் கதைக்கு வரேன். ஆக்சுவலாக நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை வந்து சரவணன் கிட்ட வந்து சொன்னார். அதை வந்து சொல்ல சொன்னவர் சசி சார் தான் சொல்ல சொன்னார். சரின்னு சொல்லி முடிச்சோடனே, இது நீங்கள் இந்த கோபலிங்கம் கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே, நான் வந்து என்னங்க அப்படிங்க சொல்கிறீங்கன்னு அப்புறம் சசியும் அதான் சொன்னார் எனக்கு. அப்புறம் எனக்கு வந்து ஏற்கனவே உங்கள் நாடோடிகளில் சமுத்திரகணேஷ் அவர் கூப்பிட்டாரு. நான் உண்மையிலே எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. நான் பிஹைண்ட் த கேமரா வந்து நான் ரொம்ப ஈஸியாக இருப்பேன், ஆனால் ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். இந்த அசுரனில் வெற்றிமாறன் வந்து அவர் நடிக்க வச்சோடனே இவங்க எல்லாம் என்னை நம்பிட்டாங்க. அவங்க நம்பிக்கை தான். நான் இன்னும் இப்போ நடிச்சிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் வந்து டைரக்ஷனுக்கு வந்து நான் ஒரு உறுதியளிப்பேன், ஆனால் இதுக்கு நடிக்கிறதுக்குங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான் அது. அப்படி அது சிறப்பாக வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவர் ரைட்டிங், அவருடைய அந்த ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் இருக்கிறதுனால அந்த சமூக அக்கறை கூட இருந்த ரைட்டிங்கு, அது ரியல் இன்சிடெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்ட அவர் அந்த பாங்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அதை வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு. அதே மாதிரி அவர் சசிகுமார் வந்து அவர் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ இதுவரையும் தோன்றிராத ஒரு மாறுபட்ட வேடத்தில் அவர் தோன்றியிருக்காரு. எனக்கு அதான் ரொம்ப நான் ஃபஸ்ட்டு அவர் ஷூட்டிங் இருக்கும்போது 2-3 நாள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் பிக்சர் உள்ளுக்குள்ளே வரார் அவர். அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மான கேரக்டர் வந்து ஒரு புதிய வித்தியாசமாக இருந்துச்சு. அவருடைய அந்த இமேஜ் எல்லாமே இந்த படத்தில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கேரக்டரோட ஒன்றின ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப சிறப்பான விஷயம். அதுதான் இந்த படத்தில் ஹைலைட்டே அதான். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரில் பண்ணும்போது எப்படி வந்து 16 வயதில் கமலஹாசன் அவர் பண்ணாரோ அதே மாதிரி இதில் அவர் தோன்றியிருக்காருன்னு நான் கருதுகிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படம் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக நல்லா இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை. அவங்க எல்லாமே சொன்ன மாதிரி உண்மையிலே சிறப்பாக வந்து அவர் பண்ணியிருக்காரு, இயக்குனர் பண்ணியிருக்காரு, அவர் தயாரிச்சிருக்கிறாரு, எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அவருக்கு ஒத்துழைப்புக்கு அவ்வளவு நண்பர்கள், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது, வினோத் சொல்லி தான் அவர் ஜிப்ரான் சார் உள்ளே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவரோட இசை உண்மையிலே மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லராக இருந்திருக்கு. ஏன்னா நான் டப்பிங் டயத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கேன், ஆனால் இசைக்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவருடைய அந்த கேரக்டர், அந்த ஒரு சரவணன் சாருக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் இருக்காது. என்ன ரொம்ப ரொம்ப மென்மையாக தான் பேசுவார், ஆனால் அவர் எடுக்கிற விஷயத்தில் உறுதியாக நிற்பார். அதுதான் அங்கே உள்ளது. எனக்கு வந்து நேரடியாக பழக்கம் வந்து மற்றபடி பழக்கம் இருக்குது, ஆனால் செட்டில் பழக்கும்போது எனக்கு வந்து சச்சினுடைய அந்த ரொம்ப அந்த இயல்பான அதாவது நடிகர், அதை தாண்டி ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்கார், அது எல்லாமே சேர்ந்து ஒரு சக மனிதராக அற்புதமான மனிதராக நான் பார்த்தேன். அந்த பழக வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கனி, நான் கூப்பிடும்போது வரல, நீ இப்போ வந்து நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து கோச்சிக்கிட்டது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது.
எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதனால் எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய இது உங்கள் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக கதையின் நாயகி ஸ்ருதி பெரியசாமி. இந்த ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். என்னோடது முதல் சினிமா மேடை. ஏற்கனவே யூடியூப் மேடைகளில் நிறையா பேசியிருக்கேன். இதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அடுத்து இரா சரவணன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லைன்னு எதுவுமே தெரியாமல் முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு எனக்கு கொடுத்த என் மேலே நம்பிக்கை வச்சார். என்ன நடிக்க தெரியுமான்னு கூட தெரியுமான்னு தெரியல. நம்பிக்கை வச்சு உண்மையில் வாய்ப்பு கொடுத்தார். ரொம்ப நன்றி சார், உண்மையில் நன்றி சார் உங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து சசிகுமார் சார், நான் வந்து அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து நடிக்க போகிறோமான்னு தெரியாது எனக்கு. ஃபஸ்ட்டு யார் ஹீரோன்னு எனக்கு தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், தஞ்சாவூருக்கு போனதுக்கப்புறம் தெரியும் சசி சாரோட தான் நடிக்க போகிறோம்னு. அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. என்னை உட்கார சொல்லி தான் பேசுவாங்க பக்கத்தில் இருக்கும்போது. அவ்வளோ ஒரு அன்பை கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அவரோட நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக பாலாஜி சக்திவேல் சார், அதுவும் சாரையுமே எனக்கு தெரியாது. காதல் படம் இயக்குனர்னு எனக்கு தெரியாது. நான் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பாலாஜி சக்திவேல் சாருங்கிறது தெரியும் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் பார்த்ததில்லை முன்னாடி. நான் அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் படத்தில் போயிட்டு இருக்கும்போது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி தான் இருப்போம். ஆனால் அங்கே வந்தோடனே ஜாலியாக ஜோவியாக ஆயிடுவாப்புல. எல்லாரோடையும் ஜாலியாக பேசி எல்லாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களை கலகலப்பாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்குள்ளே வருவார். உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார். பாலாஜி சக்திவேல் சார், உங்களோட நடித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தபடியாக நான் நடித்து முடிச்சு இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரிவியூஸை பார்த்தோன்னே ரைடன் டாக்டர் ரவிக்குமார் சார் வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது. உடனே எனக்கு இன்னொருத்தவங்க மூலமாக கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சரவணன் சார் தான் தகவல் சொன்னேன் எனக்கு. அப்புறம் ஆஃபீஸ்க்கும் வர சொல்லி என்னை வாழ்த்து சொன்னாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சரண் அண்ணன் கேமராமேன், அவரும் வந்து அன்பாக அவ்வளோ அழகாக பேசுவார். அப்புறம் குரு அண்ணன், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் இருக்குது, நல்ல வாழ்வியல் இருக்குது. இந்த படத்தை நீங்களாம் அன்பாக ஒரு ஆதரிக்கணும். எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில சொல்லுவார், ஒரு கத்தியும் ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லுன்னு சொல்லுவார். நான் ஒரு 8th படிக்கும்போது எனக்கு தெரியலப்பா கத்தி தானப்பா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை பேனா தான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவார். எப்படிப்பான்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு. அப்போ வந்து சொன்னார், பேனா தான் பெரிய ஆயுதம், இது நினச்சா என்ன வேணால் மாற்றிடலான்னு. அப்படி மாற்றக்கூடிய சக்தி கொண்ட நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்லா எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நல்ல படத்தை எடுத்திருக்கோம். நீங்கள் நினச்சா மட்டும் தான் சேர்க்க முடியும். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்கள், ஊடகம் எல்லாருக்கும், எல்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். நம்ம எல்லாருக்கும் காலை வணக்கம். மேடையில் இருக்கிற நந்தன் படக்குழுவை தாண்டி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஹெச் வினோத் சார். சந்தோஷ் வந்து கிடையாது, குழுவை சேர்ந்தவர். நிவாஸ் பிரசன் தான். அப்புறம் அவரோட ரொம்ப பிஸியான ஷெட்யூலிங் நடுவில், மிகப்பெரிய வேலைப்பளுக்கு நடுவில் நம்மளோட அழைப்பு ஏற்று வந்திருக்கும் செந்தமிழன் சீமான் அண்ணனுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அயோத்தி வந்து பார்த்துட்டு அண்ணன் படம் பார்த்துட்டு வந்து எங்களை வாழ்த்துனார், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதேமாதிரி இந்த படமும் பார்த்துட்டு அவர் வாழ்த்து வந்திருக்காருன்னு போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல படங்களை எங்களுக்கு எப்போதுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுல சீமான் அண்ணன் ஒரு முன்னாடி வந்து நிற்பார். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. சசி சார் கூப்பிட்டு, சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் போனேன். அந்த படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் கூட ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது உள்ளே போகும்போது சொல்கிறாரு, சார் இது ஒரு கமர்ஷியல் படம்லாம் இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். நான் தனியாக போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தா நான் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் காப்பி வாங்கியிருக்கோம், ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மரபுன்னு ஒன்று நம்ம பண்ணுவோம் தமிழ் சினிமாவில். ஒரு கோயில் கோபுரத்தை காட்டுவோம், புறா பறக்கும், பசுமாடு வரும், கோமியம் பேயும், அந்த மாதிரிலாம் காமிப்போம். இது எதுவுமே இல்லாமல் ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைட்டில் கார்டு போகிறாரு, இதில் நடக்கிறதெல்லாம் உண்மை, டவுட் இருந்தால் கூட்டு போய் காட்டுறேன். சார் நான் 2 விஷயம் சொல்லிடுறேன், தப்பாக நினச்சிடாதீங்க, படத்தை ரிவீல் பண்ண தப்பாக நினச்சிடாதீங்க. என்னை பாதித்த விஷயம் அது. இல்லை வெளியில் பிரச்சனை சொல்லிட்டேன்னு சொல்ல போகிறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்த உடனே மரபுகளை உடைக்கிறான் ஒரு மனுஷன். என்னடா இது, செருப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டை போய் செருப்பில் ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ்அப் வச்சுருக்காரு. மிரண்டு போயிட்டேன். ஐயோ என்னத்தை சொல்ல வர்றாரு இவர். ஓப்பனிங் போகிறோம், அப்படியே உட்காந்து சில மாரி தனியாக படம் பார்த்துருக்கேன், சில மாரி படம் பார்த்துட்ருக்கேன். படம் பார்த்துட்டு பெரிய பாதிப்பு. சார் உடனே இன்னொரு ஷோ வேணும் சார், நான் டீமோட ஃபுல்லாக படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் காலையிலே நான் இன்னும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது இந்த படம், ஒரு படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவொடனே சார் கண்டிப்பாக நம்ம இந்த படம் ஜாயின் பண்ணி பண்ணுவோம்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் எங்கள் டீமோட படம் பார்த்து எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக இந்த படம் நான் ஜாயின் பண்ணுறேன், நம்மளோட சேர்ந்து பண்ணுவோன்றது. நீங்களும் படம் பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து நல்ல படத்துக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க. படம் பார்த்து 100% எல்லாருக்கும் பிடிக்கும். இது வித்தியாசமான ஒரு படம். இது வந்து சாதாரணமாக எப்போதும் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு படம் இல்லாமல் ஒரு வாழ்வியலை சினிமாவாக எப்படி கொண்டு வரதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஹீரோலாம் வந்து இவ்வளோ இறங்கி இப்படி பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கு. நான் ஆரம்பிக்கும் போலாம் என்னப்பா இவர்கள் லுங்கியெல்லாம் கட்டி விட்டுருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் போக 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 நம்மளை அப்படியே உருக்கி உட்கார வச்சிடுறாங்க. எனக்கு படமே வந்து பேரே சொல்ல தெரியல. இவர் சசிகுமாரா அப்படின்லாம் கிடையாது. கூழ் பண்ணுன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த பக்கம் இவர் கோப்புலிங்கன்ற கேரக்டரில், அவங்க ஸ்ருதி வந்து செல்வின்ற கேரக்டரில், அதுக்கப்புறம் கிளர்க்குன்னு ஒரு கேரக்டர். நான் படம் பார்த்துட்டு யாருங்க இந்த ஆளு எரிச்சலை கிளப்பிட்டு உட்காந்துருக்கான் படம் பூரான்னு. அதுக்கப்புறம் தான் சொல்லுவார் கட்டை இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபேன் ஆகிட்டு அவரோட எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் அடுத்த நாளே கூப்பிட்டு பேசினேன். அப்புறம் இன்னொருத்தர் இங்கே உட்காந்துருக்காரு. இவர் பேர் தெரியல, இவர் மாப்பிள்ளைன்னு. இவரை படத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு அடிக்கலாமான்னு தோணும். இவ்வளோ படங்கள் நம்ம பண்ணி இவ்வளோ 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த படம் இவ்வளோ பாதிக்குதுன்னு போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை அதுக்கப்புறம் அதில் இந்த சின்ன பையனாக நடிச்சிருக்க பையன், அந்த பாட்டியம்மா ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் ஜிஎம் குமார் சார் படுத்த படுக்கையாக ஒரு மிரட்டிட்டு போகிறார் படத்தில். எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அது கடைசியாக படத்தில் வர எங்கள் சமுத்திரகனி சார் வந்து அது வேறு விதமாக அவர் ஒரு வித்தியாசம் காமிச்சிட்டு போயிருக்காரு. படம் பார்க்கும்போது இவ்வளோலாம் இருக்காங்களா அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸை எப்போதும் மேலே எனக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு தேர்ட்டு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நந்தன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அன்பு சகோதரர் இரா சரவணன் அவர்களுக்கும், அதற்கான இசைவை தந்த அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும், அதனுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீட்டிற்கும் இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக அண்ணன் இரா சரவணனின் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் வந்திருக்கின்ற அத்துணை பேரையும் வணங்குகிறேன். நன்றி. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்ற அனைவரையும் வணங்குகிறேன். எத்தனையோ இயக்குனர்கள் இங்கே திரைப்படம் எடுக்கின்றார்கள். அதில் வந்து நிறைய படங்கள் கலெக்ஷன் ரீதியாக நிறைய வசூலை குவிக்கிற இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அன்பு அண்ணன் இரா சரவணன் அவர்கள் சமூகம் சார்ந்து படம் எடுத்திருக்கின்றார். ஏன்னா பணம் மட்டுமே சார்ந்து எடுக்காமல் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஓரிரு இயக்குனர்களில் அண்ணன் சரவணனும் இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் பிறக்கிறோம், சம்பாதிக்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம், வீடு கட்டுறோம், அப்படியே ஏதோ ஒரு வகையில் வளர்ந்துட்டு போயிடுறோம். தனக்கான அடையாளங்களை உருவாக்குகிறவர்கள் ஒரு சிலர் தான். அந்த வகையில் அண்ணன் இரா சரவணன் அவர்கள் இந்த படத்தை ரொம்ப அவரோட மனசில் இருக்க அந்த வேதனையை சொல்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. நான் சமீபத்தில் கூட அந்த ஒரு பேட்டியில் பார்த்தேன். அதில் வந்து அவர் நான் 2020 ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கே எப்படி இருந்துச்சோ அதே நிலைகள் தான் இன்னும் தொடருது. என்ன எவ்வளவோ மாற்றங்கள் அந்த வருஷத்தில் வந்தாலும் அந்த நிலைமை இன்னும் மாறலைங்கிற அந்த வேதனையை ஒரு படத்தின் மூலமாக சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த படம் உங்களுக்கு ஒரு வாழ்நாள் படமாக அமைய வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். அந்த வகையில் அண்ணன் இயக்குனர், நடிகர், அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்களும் இந்த படத்தில், ஏன்னா எத்தனையோ பேர் ஹீரோயிசம் மட்டுமே பண்ணுற இந்த காலகட்டங்களில் இப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டருக்கு நீங்கள் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கிறதே எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையாக தான் இருந்துச்சு. ஏன்னா எத்தனையோ அந்த ஹீரோயிசம் அன்னைக்கு அளவு அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஒரு மக்களுக்கான ஒரு படத்தில் மக்களோட வாழ்வியல் நமக்கு மாறணும், அதுக்காக நம்ம இப்படியெல்லாம் பண்ணலான்னு நினச்சி நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு உங்கள் நேரத்தில் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கும் நான் ஒரு தலை வணங்குகின்றேன். ஏன்னா அன்னைக்கு அவர் கூட கொஞ்ச நாளாக நான் ட்ராவல் பண்ணுறேன். அண்ணன் கூட போகிறதுக்கு இந்த கோயிலுக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் போனேன். அப்போ ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க பேசுகிறத வச்சு நம்ம அவங்கள பற்றி உணர முடியுது. ஏன்னா நம்ம பார்க்குற ஒரு நல்ல மனிதர்களில் ஒரு சில பேரில் அவர் சார் யாரோ ஒரு ஃபோன் வருது, அப்போது அவர் கூட நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், யாரோ ஒரு இயக்குனர் பேசுகிறார். பேசும் பொழுது அவர் பேசிட்டு வர்றார்.
ஆனால் கொஞ்சம் அந்த அந்த சீனை கொஞ்சம் மாற்றுங்கண்ணே. ஏன்னா அது நம்ம விட்டு இப்போ உங்கள் பொண்ணுங்களோட போய் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியுமாண்ணே, மாற்றுங்கண்ணேங்கிறாரு. அவர் ஆப்போசிட்டில் உள்ளவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் மேபி நான் எனக்கு பையன் தான் இருக்கான்னு ஏதோ சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்கள் பையனுக்கும் வந்து ஒரு மனைவி வருவாங்க, நம்ம அம்மா அக்கா இவங்க கூட எல்லாம் போய் நம்ம படம் பார்க்கணும்னே, தயவு செஞ்சு அந்த சீனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கண்ணேங்கிறாரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சமூக அக்கறையோட ஒரு நடிகன் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக அக்கறையோட ஒருத்தர் நடிக்க வந்திருக்காரு. உண்மையிலே நான் அந்த நேரத்தில் இந்த படத்தில் உங்கள் 2 பேர் கூட நடித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அந்த வகையில் அடுத்து அண்ணன் பாலாஜி சக்திவேல் சார், எனக்கு இந்த படத்தின் மூலமாக தான் அண்ணனெல்லாம் தெரியும். இப்போ அவங்களோட பழகுற அந்த ஒரு விதங்கள்லாம் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தந்த இயக்குனர் அவர்களுக்கு மீண்டும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அண்ணன் இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஹெச் வினோத் அவர்களே, அண்ணன் சீமான் அவர்களே, அண்ணன் இசை நல்ல ஒரு பாடல்களை தந்த சிப்ரான் அவர்களுக்கும், மேடையில் விட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரேடின் அந்த அண்ணன் உங்களுக்கும், அண்ணன் கேமராமேன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தை நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த திரைப்படத்தில் எங்கள் ஊர் பகுதியில் சார்ந்து அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்த இதில் நடித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக இந்த படத்தில் இன்னொரு ரோல் பண்ணியிருக்கிறேன் கட்டெரும்பு ஸ்டாலின் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறோம். ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். என்னோடது முதல் சினிமா மேடை. ஏற்கனவே யூடியூப் மேடைகளில் நிறையா பேசியிருக்கேன். இதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும், அடுத்து இரா சரவணன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லைன்னு எதுவுமே தெரியாமல் முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு எனக்கு கொடுத்த, என் மேலே நம்பிக்கை வச்சார். எனக்கு நடிக்க தெரியுமான்னு கூட தெரியும்னு தெரியல, நம்பிக்கை வச்சு உண்மையில் வாய்ப்பு கொடுத்தார். ரொம்ப நன்றி சார், உண்மையில் நன்றி சார் உங்களுக்கு. அடுத்தபடியாக சசிகுமார் சார், நான் அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து நடிக்க போகிறோமான்னு தெரியாது எனக்கு. ஃபஸ்ட்டு யார் ஹீரோன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், தஞ்சாவூருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் சசி சாரோட தான் நடிக்க போகிறோம்னு. அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. என்னை உட்கார சொல்லி தான் பேசுவாங்க பக்கத்தில் இருக்கும்போது, அவ்வளோ ஒரு அன்பை கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், அவரோட நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக பாலாஜி சக்திவேல் சார், அதுவும் சாரையுமே எனக்கு தெரியாது, காதல் படம் இயக்குனர்னு எனக்கு தெரியாது. நான் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பாலாஜி சக்திவேல் சார்ங்கிறது தெரியும் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் பார்த்ததில்லை முன்னாடி. நான் அவரும் பார்த்தீங்கன்னா, நான் படத்தில் போயிட்டு இருக்கும்போது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி தான் இருப்போம். ஆனால் அங்கே வந்தோடனே ஜோலியாக ஆயிடுவாப்புல, எல்லாரோடையும் ஜாலியாக பேசி எல்லாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களை கலகலப்பாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்குள்ளே வருவார். உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார், பாலாஜி சக்திவேல் சார், உங்களோட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தபடியாக நான் நடித்து முடிச்சு இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரிவியூஸை பார்த்தோன்னே ரைடன் டாட்ஸ் ரவிக்குமார் சார் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது, உடனே எனக்கு இன்னொருத்தவங்க மூலமாக கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சரவணன் சார் தான் தகவல் சொன்னேன் எனக்கு. அப்புறம் ஆஃபீஸ்க்கும் வர சொல்லி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சரண் அண்ணன் கேமராமேன், அவரும் அன்பாக அவ்வளோ அழகாக பேசுவார். அப்புறம் குரு அண்ணன், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் இருக்குது, ஒரு நல்ல வாழ்வியல் இருக்குது. இந்த படத்தை நீங்களாம் அன்பாக ஆதரிக்கணும். எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில் சொல்லுவார், ஒரு கத்தியும் ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லுன்னு சொல்லுவார். நான் ஒரு 8th படிக்கும்போது எனக்கு தெரியலப்பா கத்தி தானப்பா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை பேனா தான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவார். எப்படிப்பான்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு. அப்போ சொன்னார், பேனா தான் பெரிய ஆயுதம், இது நினச்சா என்ன வேணால் மாற்றிடலான்னு. அப்படி மாற்றக்கூடிய சக்தி கொண்ட நீங்கள் தான் இந்த படத்தை ஒரு நல்லா எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நல்ல படத்தை எடுத்திருக்கோம், நீங்கள் நினச்சா மட்டும் தான் சேர்க்க முடியும். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக